ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கிரானி ஃபார் மார்ஜரி மேட்னஸ் ஆம்புலன்ஸ் எஸ்கேப் தான் பார்க்க போகிறோம். அதுவும் ப்ராக்டிஸ் மோடில் எப்படி இருக்க போகுதுன்னு எனக்கே தெரில மக்களே. ஆனால் எனக்கு ஒரு டவுட் என்னென்னா, கொசுமுக்கு நான் பார்க்க போகிறது எப்படி இருக்கும். அதுவும் இதில் வேற காஸ்மிக் கன் இருக்குது. அதை வச்சு இந்த கொசுமுக்கனை எப்படியெல்லாம் சுட்டு தள்ளலான்னு ஒரு இதெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம வந்து ப்ராக்டிஸில் வந்து டிப்லாம் தந்திருக்காங்க. டிப்பில் இன்ஃபர்மேஷன் தந்திருக்காங்க. எனிமீஸ் ஆர் இன் வெக்கேஷன் சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இப்போதைக்கு எனக்கு ஸ்லெண்ட்ரினா மட்டும் போதும். ஏன்னா ஸ்லெண்ட்ரினா சைல்டு பைத்தக்கார மாதிரி கத்தினே இருப்பான். அப்புறம் டார்க்கர் கூட எனக்கு அப்படியே வேணாம். சரி, நம்ம கொஞ்ச நேரம் இங்கே இருப்போம். நம்ம கரெக்டாக கொஞ்ச நேரம் பொறுத்தே போகலாம். நம்ம ஒரு மோடுக்கும் செம பயங்கரமாக இருக்குது. அதுலேயும் இதில் வந்து ட்ரெயின் எஸ்கேப் பண்ணிட்டு தான் ஆம்புலன்ஸ் எஸ்கேப் போகிறோம். ஆனால் மக்களே, சில நேரத்தில் என்னால் ஒரு கட்டத்துக்கு மேலே பண்ண முடியலன்னா வந்து அப்படியே பாதியோடு விட்டுருவேன். அந்த எல்லாமே கிடச்சிடணும். அந்த ஆம்புலன்ஸுக்கு என்னென்னலாம் தேவைப்படனா, டயரு, அப்புறம் அது ஆம்புலன்ஸ் ஆவி, ஆம்புலன்ஸ் கீ, அப்புறம் பேட்லாக் கீ, வால்வு தேவைப்படும். காஸ்மிக் கன் எடுத்து அதுக்குள்ளே சீக்ரெட் ரூம் கீ இருக்குது. சரி, நம்ம வளன்னு பேசாமல் உள்ள போயிடலாம் மக்களே. வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். டே 1 அமோகமாக ஸ்டார்ட் ஆகிருக்கு. சரி, நானே வருவேன். ரோபா நம்ம பட்ஜெட். சரி, எனக்கு அது பக் ஆகிட்டு இருக்க மாதிரி. Oh my god, வாழ்வுக்கு நம்ம கட்சிச்சு மாதிரி. சரி, நம்ம என்ன பண்ணலாம், நான் வந்து ஒரு நிமிஷம் முடிக்கிறதுக்குன்னா நான் வந்துருக்கேன். நம்ம ரோபார் வேலை வந்து முடிய வரைக்கும் வந்து நம்ம போடுறோம். 4462 நம்ம மேனேஜர் ரூம் கோடு கூட கிடச்சிச்சு. சரி, நம்ம இப்போ வந்து மூடிக்குன்னு மேலே போயிடலாம். வாங்க, ஏன்னா சிலிண்டர் என்ன இப்போ வந்துடும். விட்டு போயிடணும். அது வேற பயங்கரமாக இருக்கு. வயர் கட்டுறா இது டிரான்ஸ்பிளேசர் தானே போட்டிருக்கேன். ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். சரி, கீழே போய் பார்ப்போம். பயமே போயிடுச்சு. நானே ஏன்னா அளப்புறேன் நான் இந்த மாதிரி பண்ணுறாங்க. எனக்கு இந்த சென்சிட்டிவ் இன்னும் அதிகமாக
அம்மா மட்டும் தான் போகிறோம். நம்மளோட காவியா சித்தி தான் அதிகமாக போகிறாங்க. ஆஸ்திரியாடாடே நான் வரவே மாட்டேன் வீட்டுக்கு. நான் பால் எடுத்து நான் அங்கே போய் வச்சுறேன். தேவையான அப்பெல்லாம் வரமாட்டான், தேவையில்லாத மட்டும் வருவான். எனக்கு புருஷன் அதுக்கு மேலே புருஷனோட மாமியார் அதுக்கு மேலே பாட்டி கூட எழுதுறாங்க கூட்ட பார்த்தா ஒன்றும் பண்ண முடியாத நிலவு யாருக்கு. அட கற்பூரி, நான் மறந்தே போயிட்டேன். மேலே வயர் நம்ம கட் பண்ணோம்ல, அங்கெல்லாம் போட்டுட்டு கடைசியில் வயர் கட் பண்ணாமல் வந்துட்டு உனக்கு எத்தனை வாட்டி தாண்டி சொல்லுவேன். இல்லை நான் பைத்தியமாக என்ன கேட்குறேன். கலர் கோழியும் பருப்பு வந்தாங்க கலர் கோழி 2 சாரி வந்துச்சு. பண்ணிக்கொழி நான் கீழே போயிட்டு பீவர் இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணினே இருக்கேன். அப்புறம் ஆம்புலன்ஸ் எனக்கு தெரியாது மக்கள், ஆனால் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியுமான்னு வந்து நம்மளுக்கு கூட
வாய்ப்பே இல்லை. கட்சினா கூட இருக்கிற நேரம் அவ்வளோ கம்மி.
மக்களே கஷ்டப்பட்டு இப்போ தான் பாருங்கள் 16 minutes 50 seconds ஆயிடுச்சு. உயிரை பிடிச்சி பூண்டி இடிச்சு பாட சொல்லி இரவோடவும் அப்புறம் ஃபாஸ்ட்டாக பண்ணணும். மழை பெய்யுதா பைத்தியம்? சாம்பார் வாங்கி வர சொல்லிடுறாங்க போட்டு சொல்லுங்க. ஏய் அப்ப இஞ்சி பூண்டெல்லாம் பச்சை மிளகா ஒரு 5 ரூபாய்க்கு சபா கதையை நான் சொன்னேன்னு நீங்கள் மக்கள் நீங்களே தலைச்சு சுற்றுங்க. கல்யாணம் திரும்பியே வந்துச்சு. அதுக்கு ஒரு கொஞ்ச நாள் கொஞ்சம் முன்னாடி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த ஃப்ரெண்டு எனக்கு இந்த பேம்பர் பைத்தக்காரன் நான் வந்து மோஸ்ட் வந்து வச்சுருக்கேன். ஏன் போடுறதுனால இப்போ அந்த மாதிரி பண்ணிட்டு சொல்கிறேன். அதான் இதில் என்னன்னா ஒரு பிரச்சனை இடத்துல சாச்சாங்க அது மட்டும் இந்த வேலையை பார்க்குறாங்க கண்ணு கூட இவ்வளோ தொல்லை பண்ணதில்லை. அது பிறந்தாங்க அது பிஞ்சு கையில் பொம்மை கையில்
போட்டுட்டு பேட் லக்கியை போட்டுட்டு இப்படி தான் மொத்தம் எத்தனை டயர் வேணும்? 3 டயரா? 3 டயரா வேணும்? தெரியலையே, இதை போய் பார்த்தா தான் தெரியும். ஒரு டயர் தப்பிச்சிடலாம். 3 டயர்னா என்னத்துக்கு பண்ணுறது எனக்கே புரியாது. 3 டயரை மட்டும் இருந்துச்சுன்னு எனக்கு சத்தியமாக அள்ளு விட்டுரும். இந்த 3 டயர்னு இந்த குட்டி ஹாஸ்பிட்டலில் நான் எங்கே தேடுன்னு எனக்கு செத்துட்டான் சேகர். எப்படி சொல்கிறாங்க? தூக்கிட்டு வா மேலே வந்து. பார்த்தீங்களா 24 செகண்ட் ஆயிடுச்சு, 25 ஆயிடுச்சு, 26 ஆயிடுச்சு, 27 ஆயிடுச்சு, 28 ஆயிடுச்சு, 29 ஆயிடுச்சு. ஆக்சுவலி நம்ம ஒரே ஒரு வீடு அது மட்டும் போதும். அதுக்கப்புறம் காஸ்மேக்கர் எடுத்துடலாம். அது கூட அதோட மரியாதை அவ்வளோதான். இது பண்ணிடலாம். ஒரு வேலை 3 வீலா இருக்குமோ? முடிகிறேன். அந்த மாதிரி மட்டும் ஈரேன். இங்கேயே கொசுமை காக்கத்தையே உன்னை துணைக்க விட்டு போகிறேன். சொன்னா கையை 2 காலம் வச்சு குடிக்கப்பா. இதெல்லாம் பண்ண போகிறேன். இல்லைன்னா அப்படியே பச்சையாக சாப்பிட போகிறேன். எனக்கு ஹெல்ப் பண்ணலான்னு சொன்னேன். என்னையா நீ இப்படிலாம் பண்ணுற? திரும்பவே மாட்டேன். சவுண்டு கரெக்டாக விடுறத பூரா
பைத்தியக்காரி. ஓ புருஷன் வந்து தடுக்கிறான். இங்கே பாருங்க மக்களே, இன்னும் எவ்வளோ நேரம் ஓட போதோ எனக்கு தெரியல. வாயை மூடிட்டு சொன்ன ஒரே ஒரு வீடு ஆம்புலன்ஸ் ஒரு வாட்டியும் முடித்தமா. மினிட்டும் போயினே இருக்கு. எனக்கு என்னமோ இந்த எஸ்கேர் தான் ரொம்ப நேரம் எடுத்துகிட்டு இருக்குன்னு எனக்கு தோணுது. ஆக்சுவலி ப்ராக்டிஸ் மோட்லேயே இவ்வளோ நேரம் எடுக்குதுன்னா இப்போ ஈஸி அந்த எக்ஸ்ட்ரீம் அந்த மாதிரி மூலம்லாம் எவ்வளோ நேரம் எடுக்கணும் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ண அது மட்டும் இல்லாமல் அடுத்து ரெபிலியன் த கிரானி த ரெபிலியன் 6 கிரானி 6 வரும்போது அந்த வாரம் இங்கே வரக்கூடிய அப்படி வரலன்னா ரோப்ளாக்ஸ் ஸ்டீல் அப்படின்ற
35 minutes on 38, 9, 10 seconds, 11 seconds, 12 seconds. என்னைக்கு முடிச்சு அப்போது கொஞ்சம் லென்த் ப்ராசஸ் அதுலேயே இப்போ நம்ம வந்து ட்வின்ஸில் வந்து ப்ராக்டிஸ் மோட் தான் பண்ண போகிறோம். சரி பசங்களுக்கு கீழே வருவாங்கன்னு எனக்கு டவுட்டு. சோபா அப்பா
சீக்கிரம் போடா. ஐயோ 40 ஆயிடுச்சு மகளே. 40 மினிட்ஸ் தான் விளையாடிட்டு இருக்கேன். 60 மினிட்ஸ் நான் முடிக்கிறதுக்கு 20 மினிட்ஸ். ஆச்சு. 19 மினிட்ஸில் பிடிக்கணும்னா டவுட்டே ஆச்சு. சீக்கிரம் ரூம் gitu udah.
பால் ஏன் அப்படியே வச்சிட்ட? குடிக்கலையா நீ? அங்கவே அப்படி இருந்தா பால் குடிச்சியா? புரியுதா? அப்பா இல்லை. நீ தானே கேட்ட பால் சொல்லு. எவ்வளோ கஷ்டப்பட்டு தெரியுமா? நான் சொன்ன மாதிரி 60 தான். 60 தாண்டிடுவாங்க போல எனக்கு. ரொம்ப காக்க முடிச்சா மட்டும் பரவாயில்ல. அது வீடியோ reason for my and my school exams. That's why I leave month. உங்களை புரிஞ்சிருக்கேன் நான் சொன்னதுதான். எப்போ மூச்சு என்ன படிச்சு ஒரு எனக்கு நம்ம 1 hour எனக்கு தோணுகிறது. முடியலடா. வச்சுக்கோ. ஏய் உட்காரு. ஸோ இந்த ஒருத்தனுக்கு வரவே மாட்டான். என்னால் முடியும். அம்மா என்னால் முடியலடா டே. சீக்கிரமா லோடு பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த சைடுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். இவன் ஒருத்தன் வரவே மாட்டான். படித்தாலும் எனக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஆம்புலன்ஸ் ஆகி போகலாம். கீழே ஃபஸ்ட் ஃப்ளோரில் வர வச்சுட்டு போட்டு விட்ருவோம். பாயசத்தை போட்டு விட்ருணும். ஐயோ
இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. 1 hour கிட்ட ஆகும் போலடா. சரி நான் எப்போ ஸ்டார்ட் பண்ண எப்போ முடியும் அந்த மாதிரி தான் இருக்குது. அந்த கொஸ்டின் முடிச்சிருக்க முடியுமான்னு எனக்கு டவுட்டு. எனக்கு அதுதான் இப்போ பயமாக இருக்கு மக்களே. அழகே அது மகளே. வரணுமே என்னத்துக்கு ஆளு ஓலாய் விடுற சவுண்டு கேட்டுச்சு. இப்போதான் நல்லா ஃபாஸ்ட்டாக முடிக்கணும் மெசேஜ். முடியுமான்னு ஒரு டவுட்டாக இருக்கு. நான் வந்து ரியலி லக்கின்னு சொல்லலாம். மூட்டை ஆம்புலன்ஸுக்கு வச்சு ஆம்புலன்ஸஸ்க்கு நான் ஃபஸ்ட் டைம் வந்து ஆம்புலன்ஸஸ்க்கு பண்ண போகிறேன். அந்த எக்ஸைட்மெண்ட் அது மட்டும் இல்லாமல் அப்கமிங் வீடியோஸில் வந்து இன்னொரு வாட்டி ஆம்புலன்ஸஸ்க்கு பார்த்துட்டு வாய்ப்பு இருக்குது. இதை விட கொஞ்சம் த்ரில்லராக அது உங்களுக்கு புரியும். உங்களுக்கே புரியுது அப்படி சொல்கிறேன், எதுக்கு அப்படி சொல்கிறேன்னு. ரொம்பட்டு நேரம் உங்களுக்கு சொல்கிறேன் தான். On this final level, if you swallow this building right here, you unlock the Titan size. You'll be able to swallow all the city and win the level. Like that. And here's the magic coming. It's so satisfying to watch. I love it. சரி நம்ம கேமுக்குள்ளே போகலாம். பார்த்தா தான் தெரியுது இன்னும் 4 நிமிஷம் தான் இருக்குது நம்மளுக்கு. இதுக்கு தான்
டோர் 2. செத்துட்டோம், நம்மளும் செத்துட்டோம். 2 பேர் அட் அ டைமில் செத்துருக்கோம். நல்லா மேலே தூக்கி வைங்க. கையை தூக்கி மேலே வைங்க. ஓடுறா. இப்போதைக்கு பதுங்கணும். ஐயோ, இந்த பைத்தியக்காரன் முன்னாடியே துரத்துறாங்க. இதுதான் குரு. என்ன பண்ணணும்? போய் சாவியை போட்டு திருவ அப்படி ஸ்டார்ட்